ஹalleluya ஹalleluya. ஓ இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஓ இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ இயேசுவே உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஓ நீ சர்வ வல்லமையுள்ளவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நீளமாகுமே. இந்த முதலாவது நாள் வனாந்திரம் அப்பா வயல்வெளி 21 நாள் முடியறதுக்குள்ள வயல்வெளியாய் மாறட்டும். வாழானது பயிர் நீளமாகுமே. மீண்டும் சொல்லுங்க, வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, வாழானது பயிர் நீளமாகுமே. வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நீளமாகுமே. நீர் வந்தார், நீ வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறவே நீர் வாருமே, நிறவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறவே நீர் வாருமே, நிறவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தார், நீ வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீரவே நீர் வாருமே. அவரை நோக்கி, அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி. ஓ மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த போது சடிதியாய் வந்தவரை நோக்கி, ஓ இந்த மாலை நேரத்தில் 21 நாள் உபவாச ஜெபத்தின் முதலாம் நாளிலே பலிபீடத்தின் மேல் அக்கினி, பலிபீடத்தின் மேல் அக்கினி. அந்த அக்கினி இன்னும் அளவு கடந்த விதமாக ஓ இன்னும் பேரளவிலே ஊற்றப்படும்படியாக வானம் திறந்த தேவ அக்கினி, வானம் திறந்த தேவ வல்லமை, வானம் திறந்த தேவ அபிஷேகம் ஓ பெருமழையாய் பெருமழையாய் பொழியும்படி ஓ சத்தத்தை உயர்த்தி இருத்தின் ஆழத்திலிருந்து நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வாருமே என்று சொல்லி நிறவே நிறவே நீர் வாருமே, நிறவே ஓ ஆவியானவரே நிறவே நிறவே நீர் வாருமே, நிறவே நீர் வேண்டுமே, நிறவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. ஓ நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தார், நீ வந்தார், சூழ்நிலை ஆமாங்க சகந்தரோ சாத்தியமாகுமே. நீர் வந்தார், சூழ்நிலை மாறுமே. முடியாததும்
நாட்டியமாகுமே. நினைவே நீர் வாரும். எவ்ரிபடி உங்களுடைய இருதயங்களை இயேசுவுக்கு நேராய் செலுத்தி, அப்பா உம்முடைய ஆவியால் உம்முடைய வல்லமையால் நீரவே நீர் வாருமே. நீரவே நீர் வேண்டுமே. நீரவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறவே நிறவே நீர் வாருமே. நிறவே நீர் வேண்டுமே. நிறவே நீர் போதுமே. ஆவியானவரே Jesus, 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 Jesus. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் அந்த மகிமை நம்மை மூடற்றும். மூடுவே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி. வானத்தின் அபிஷேகம் இறங்கி. ஓ வானத்தின் அபிஷேகம் வீடுகளில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் வானத்தின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். உங்கள் வீட்டுக்கு நேராய் வானம் திறக்கப்படுவதாக. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுகிறது. இந்த இடம் முழுவதும் இந்த முதலாவது நாளில் பலிபீடத்தின் மேல் அக்கினி என்று சொல்லி நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த வேளையில அப்பா உம்முடைய மகிமை எங்களை சுற்றி இந்த இடத்தை சுற்றிலும் இருப்பதாக மூடுதே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை அம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வல்லமையின் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்தார் என்ற பாடலை சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். சேர்ந்து வேண்டிடும் பக்தர்களின் பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே, He is the Lord, கர்த்தரே தேவன். ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்தமாய் கர்த்தரே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்குகிறார். ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறாராம்? அக்கினியால் பதிலளிக்கிறார். ஆமென். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். கர்த்தரே, கர்த்தரே தேவன். காபா மஷெகோரா தரகா. இயேசுவே, இயேசுவே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். இப்ப பாடின சரணம் சொல்லுது, சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர், சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதர் வீரமுடன் முழங்கினாராம். ஆனா வீரமுடன் முழங்கின தேவ மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி பதிலளிக்கிறாராம்? அக்கினியால பதிலளிக்கிறாராம். அப்போ நீங்க ஜெபம் பண்ணா உங்க ஜெபத்துக்கு பதில் என்னவா வரும்னா அக்கினியா வரும். இந்த 21 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கு எப்படி பதிலளிக்க போறாருன்னா அக்கினியாய் பதிலளிக்க போகிறார்.
என்னங்க அக்கினின்னு சொல்ற எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? எல்லாருக்குமே அக்கினினா பயமா தான் இருக்கு. ஏன்னா ஊர் உலகத்துல அதிகமா அக்கினி நடக்கிறது என்னது? தீ விபத்து. ஃபயர்னா எல்லாருக்கும் பயம் தான். ஆனா ஆண்டவர் அனுப்புற ஃபயர் உங்களுக்கு பயத்தை, பயங்கரத்தையும், உங்களுக்கு ஆபத்தை வர வைக்காது. உங்க காரியத்தையே தலகீழா மாத்த பண்றது தான் கர்த்தருடைய அக்கினி. கர்த்தருடைய அக்கினிய ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இதுக்கு வேண்டாம்லாம் நீங்க சொல்லாதீங்க. சில விஷயத்துல வேற எந்த விஷயமும் நடந்தாலும், எந்த காரியமும் நடந்தாலும் நகராது. கர்த்தருடைய அக்கினி வந்தா மட்டும்தான் சில காரியங்கள்லாம் நடக்கும். அந்த அக்கினிய கர்த்தர் இந்த 21 நாள்ல உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஏன்னா நீங்க கூப்பிடும் பொழுது எலியாவை பார்த்து, எலியா அப்படிங்க கூப்பிட்டாரு, எலியா அப்படிங்க கூப்பிட்டாரு, உரத்த சத்தமா கூப்பிட்டாரு, ஆண்டவரே நீர் தெய்வம்னா இதை செய்யுங்க, நீர் தெய்வம்னா அப்படின்னு செய்யுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் அக்கினியா பதில் அளிச்சு உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நிஜமாவே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், கர்த்தரே தேவன்னு சொல்லுவாங்க. எலியாவுக்கும் இதான் நடந்துச்சு. எலியாவும் இதான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் அக்கினியா பதில் அளிச்ச உடனே எல்லாரும் கர்த்தரே தேவன்னு எலியா சொல்லல, சுத்தி இருந்தவங்க சொன்னாங்க. அதே போல நீங்க ஜெபிக்கும் பொழுது அக்கினியாய் கர்த்தர் இந்த 21 நாட்கள் உங்களுக்கு பதிலளிக்க போகிறார். உங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, எந்த காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்ல போறாங்க கர்த்தரே தேவன். நீ 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு போன அந்த ஆண்டவர் தான் தேவன். ஆமென், ஹalleluya. சேர்ந்து பாடுவோம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவன். அக்கினியால் அக்கினியா பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். ஆமென். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். சத்தமாக கர்த்தரே கர்த்தரே. இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஓ கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களே தீரந்தே வல்ல தேவன், அக்கினியாய் பதில் தந்த ஜீவதேவன். வானங்களை இந்த 21 நாட்கள்ல உங்களுக்கு பதில் அக்கினியா வரப்போகுது. கர்த்தர் அக்கினியாலே காரியங்களை செய்ய போகிறார். வானங்களே தீரந்தே வல்ல தேவன், அக்கினியாய் பதில் தந்தார் நல்ல தேவன். ஓ வானங்களே தீரந்தே வல்ல தேவன், அக்கினியாய் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். ஓ கர்த்தரே காபாக சேகரோ. கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற சத்தம் எழும்பட்டும். அப்படி கர்த்தர் செய்வாராக என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியுமிந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவமனித. கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவமனிதர். கர்த்தரே Jesus we praise you Lord என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமென். கர்த்தரே கர்த்தரே ஓ என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். சொல்லுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்ய போறார், நிச்சயம் செய்ய போறார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல
செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே பாடிக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர்கள் வாழ்க்கையில் விடுதலை அனுப்புவாராக. உங்க வீட்டுக்கு நேராய் கர்த்தர் தம்முடைய அக்கினி அனுப்புவாராக. அக்கினியால் பதில் வரட்டும், அக்கினியாலே பதில் வரட்டும். Oh, let the Lord answer through fire. Let the Lord answer by fire. Oh, ragama segerede. Oh, என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்பு. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், என்றே ஆர்ப்பரிப்போம். வாழ்க்கைன்றது எப்போதும் ஊஞ்சல்ல இருக்கக்கூடாது. ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே ஊஞ்சலா இருக்கக்கூடாது. எந்த நேரம் விழுவோமோ, எவன் பின்னாடில இருந்து தள்ளிடுவானோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குதா? கொஞ்சம் முன்னாடி போற மாதிரி இருக்குது, பின்னாடி போற மாதிரி இருக்குது, கொஞ்சம் 4 ஸ்டெப் முன்னாடி போனா பின்னாடி வந்த மாதிரி இருக்குதா? ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இதுல இருந்து காப்பாற்ற போறார். உங்களை அவர் கையில பிடிக்க போறாரு. இனிமேல் உங்க வாழ்க்கை ஆடாமல் இருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா அது தடுத்து நிறுத்த போறார். ஒரு அருமையான வசனம் எனக்கு பைபிள்ல ஞாபகத்துக்கு வருது. எசேக்கியேல் 34:28 ஆண்டவர் சொல்றாரு, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் அவர்களை சுகமாய் தங்க பண்ணுவேன். லைஃப் cannot be a swing all the time. You cannot be swinging here and there. You cannot be swinging from one job to another. You cannot be swinging from one person to another. You need a steady relationship. You need a steady place to stay. You need a steady job. You cannot be swinging all the time. எப்ப பார்த்தாலும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லி இப்படி அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்தா இதை லவ் பண்ணலாமா, இது என்னுடைய கணவனா இருக்குமா, இவரா இருப்பாரா, அவரா இருப்பாரா, இதுவா அதுவா, ஸ்விங் ஆயிட்டு இருக்க கூடாதுங்க. ஸ்டெடியா கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம உங்க சுகமாய் தங்க வைக்க போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு நிலையான இடங்களை தரப்போறாரு, நிலையான உறவுகளை தரப்போறாரு. ஏன்னா என்னைக்கு நீங்க ஸ்டெடி ஆகிறீங்களோ அன்னைக்கு தான் வளர்ச்சியே ஆரம்பிக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த ஸ்விங்ல உட்காந்துக்கிட்டு you cannot be doing anything productive. This is entertainment. This is not your life. உங்க லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், ஆனா லைஃபே என்டர்டெயின்மெண்டா இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் இந்த ஸ்விங்கை அனுபவிக்கலாம், பட் you cannot be swinging all the time. உங்க வாழ்க்கை இப்படி அப்படி அங்கலாய்த்து இருக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கலாம், எப்ப பார்த்தாலும் ரிஸ்க்லயே வாழ முடியாது. ஆண்டவர் உங்களை ரிஸ்க்ல இருந்து எடுத்து தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத சுகமான இடங்கள்ல தங்க வைக்க போறார். God says they will live in safety and no one will make them afraid. I will settle them. They will live in safety. God is going to make you live in safety. You're not going to be swinging here and there. God is going to settle you down. ஆண்டவர் உங்களை இந்த நாளில் சொல்றார், இனிமேல் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவீர்கள். இந்த நாள் நீங்கள் சுகமாய் தங்க வேண்டிய நாள். God is going to bless you and He is going to secure you safe. He is going to make sure that you are secure and safe in your job, in your family, in your business and everything. God bless you. ஆண்டவர் இந்த நாள்ல தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமா தங்க வைப்பார். God bless you. Have a wonderful day. Amen. உங்களை எல்லாரும் நான் ஆயத்தப்படுத்த விரும்புறேன். இன்னையிலிருந்து நம்முடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். பெந்தேகோஸ்தே வந்தபோது whatever was local became global on Pentecost. ஆண்டவராகிய இயேசு வந்தபோது அவரிடத்துல வந்து சொல்றாங்க, இந்த கானானிய ஸ்திரியை நீங்க சுகமாக்கணும், அவருடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்யணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நியாயமா இருக்காதே. ஆண்டவர் சொன்னாரு,
காணவர் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஏன் மத்தேயு 15:24 ஏன் இப்படி சொன்னார்னா, சிலுவைக்கு இன்னும் அவர் போகல. சிலுவைக்கு போன பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல தம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்திலே ஊற்றி அவர் மறுபடியும் உயிரோடு எழும்பும் போது அவர் என்ன பண்ணுவாராம், அநேகரை அவருக்கு கொள்ளை பொருளா தருவாராம். ஏசாயா 53:12 வாசிங்க. நம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை எல்லாரும் சொல்லுங்க, அநேகரை. எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயிரங்களை, லட்சங்களை, கோடிகளை அவர் கொடுப்பார். ஏன் கொடுத்தாருன்னா, இவர் சிலுவையில அவர் மறுதலிக்கல, ஜெயம் எடுத்தாரு, கடைசி வரைக்கும் கை கொண்டாரு, இப்ப வரைக்கும் பிதாவுக்கு செல்ல பிள்ளையா அவருடைய வலது பாரசத்தை வீட்டு இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் எல்லாமாக அவரை உயர்த்தி சபைக்கு தலையா வச்சிருக்கிறாரு. உலகம் அவர் காலுக்கு கீழே இருக்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாமே நம்ம காலுக்கு கீழே தான் இருக்குது. ஹல்லேலூயா. So when Jesus came for the people of Israel, they rejected. What happened? ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கிராஃப்டிங் பண்ணாரு. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதிகமாக யூதர்கள் யார், யூதர்களுக்காக அவர் எப்படி வந்தார், ஆனால் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது புறஜாதிகளுக்கு எப்படி அவர் ரட்சகராக மாறினார். It is God's plan. அவர் சிருஷ்டித்த மனு குலத்திற்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அது வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் சொந்தமாக்க விரும்பினார். அவர் God is the God of the entire universe. முழு உலகத்தில் பிறக்கிற எல்லாமே அவர் தான் தகப்பன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 17ஆம் வசனம் சொல்கிறது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் ரெண்டு காரியம் சொல்லிருக்குது. ஒன்னு வேறு, இன்னொன்னு சாரம். உடன் பங்காளியா இருந்தாயானால், இப்ப பாருங்க, வேறு யாரு சொல்லுங்க பாப்போம். வேறு யாரு? தாவீதின் வேறுமானவர்னு ஒருத்தருக்கு பேர் இருக்குது, மறந்துட்டீங்களா? வேறு யாரு? வேற யாரா இருக்க முடியும்? வேறு அவரை தவிர வேற யாரா இருக்க முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவர் வேர்ல இருந்து ஒரு கிளை, அந்த வேர் வேற யாரும் இல்ல, இயேசு. கிளை வேற எதுவும் இல்ல, அவருடைய சரீரமாகிய சபை. இந்த பெண்டிகாஸ்ட்ல ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட். உங்களை கர்த்தர் குளோபலா மாத்த போறாரு. லோக்கல் இஸ் கோயிங் டு பிகம் குளோபல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ இந்த காட்டு ஒலிவ மரத்தை என்ன பண்றாரு? ரோமர் 11ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் யூதர் ரபி ஒருத்தரை சந்தித்தேன். அந்த யூதர் ரபி எனக்கு சொன்னாரு, உலகம் முழுவதும் கர்த்தருடைய சந்ததி பெருகுவதற்காக ஆண்டவர் சபைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. என்ன நடந்துச்சு? பெந்தேகோஸ்தேல என்ன நடந்துச்சா? பெந்தேகோஸ்தே அப்போ அவர் சொல்றாரு, இந்த நாட்டு ஒலிவ மரத்துல காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு வந்து சேர்த்தாரு. 120 பேர் மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் 3000 பேரை எப்படி இழுத்தது? அனாயிண்டிங் will attract. மறுபடியும் சொல்றேன், அபிஷேகம் ஈர்க்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை தேடி கூட்டம் வரும். நீ பத்தி எரிந்தா உலகம் அதை பார்க்க ஓடி வரும். If you are on fire, the entire world will come before you. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 1900களில் பயங்கரமான ஒரு எழுப்புதல். அசுசான்ற ஒரு தெருவில் இருந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு எழுப்புதல். உள்ள வந்தவங்க எல்லாம் ஆவிக்குள்ளாக்கப்பட்டாங்க. சேர்ல இருந்து கீழே விழுந்து நான் ஒரு பாவியனை மன்னியும்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டாங்க. ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வேல்ஸ் தேசத்துல ஈவான் ராபர்ட்ஸ் மூலமா பயங்கரமான ஒரு எழுப்புதல். சரித்திரங்களை புரட்டி போட்ட எழுப்புதல். அந்த எழுப்புதல் இருந்தா
மறுபடியுமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் எழுப்புதல் சபைகளுக்குள்ளே அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம்ன்றத அந்த எழுப்புதல் மூலமா தான் இந்தியாவுக்கு சிபிஎம், இந்த பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட், இந்த பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ ஆண்டவர் இந்த வருஷங்கள்ல கட்டளை. ஏன்னா இந்த 1900 இட் இஸ் a turn of a century. ஆண்டவர் உலகத்தை எத்தனை நாள்ல படைச்சாரு? உலகத்தை எத்தனை நாள்ல படைச்சார்? 6 நாள்ல படைச்சிட்டு 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார். இந்த உலகம் உருவாக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆனா ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 6000 ஆண்டுகள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 6000 முடிஞ்சு 7000க்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவருக்கு ஒரு நாள் எத்தனை இதுவா இருக்குது? 1000. ஒரு நாள் 1000 வருஷம். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன் 6000 முடிஞ்சு 7000வது அந்த அதுக்குள்ள போகும்போது அவருடைய அறுவடையின் நிறைவு பூர்ணமாகும். அதுக்குதான் சொல்றேன், ஒரு மாபெரும் எழுப்புதல 1900களில கர்த்தர் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அதனுடைய பரிபூர்ணத்தை நாம் வாழ்கிற இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். அதுதான் கர்த்தர் செய்ய போற. ஜெயம் கொள்றவங்களுக்கு I will give authority over the nations. ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். சபையே, நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த தேசத்தில் ஆள பிறந்தவர்கள், அடிமை அல்ல. புரியலையே சில பேருக்கு. ஆண்டவரே, நான் எப்படி சொல்லுவேன்? நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம். நம்ம கூஜா இல்ல, நம்ம ராஜா. பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு விட போறது இல்லை. விட்டதெல்லாம் சபை பிடிக்க போகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜாதிகள் மேல் அதிகாரம் எப்படி கிடைத்தது என்றால், பெந்தெகோஸ்தே நாள்ல இவர் மேல போயிட்டு சொன்னாரு, நான் போயிட்டு வேற ஒருத்தரை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார், சகல வெற்றிகளுக்குள்ள உங்களை நடத்த போறார், அவர் வந்து உங்களை வெற்றி அடைய செய்வார். நான் உங்களுக்கு இஸ்ரவேல்ல எருசலேம்ல சொன்னதை அவர் உலகத்தின் கடைசி பரியந்தத்துக்கும் உங்களை எடுத்துட்டு போய் பயன்படுத்த போறாரு. ஜாதிகளை, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பிசுனாரித்தனமா கேட்காதீங்க. ஆண்டவர் பெரியவர். ஐயோ நாங்க தப்பு செஞ்சிட்டோங்க. நம்ம ரூவா செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே எங்களுக்கு லேண்டை கொடுங்கன்னு கேட்டது தப்புங்க. நம்ம இப்ப கேட்க போறோம், எங்களுக்கு சென்னை சிட்டியவே கொடுங்க, தமிழ்நாட்டை தாங்க, எங்களுக்கு இந்தியாவை தாங்க. ஆமேன் சொல்லுங்களேன். ராஜா வீட்டு பிள்ளைகளா இருந்து நம்ம ஏன் பிச்சைக்காரத்தனமா சில்லறையா கேட்கணும்? கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜாதிகளுக்கு மேல அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னாரு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவி ஊற்றப்பட்ட போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அதிகார லெவல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு இண்டிவிஜுவலா என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணமா மாறுச்சுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அத்தாரிட்டி டு டிக்ரீ காட்ஸ் பர்பசஸ். தேவனுடைய திட்டங்களை ஜனங்கள் மேல் நாம் பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். authority to live the dreams and visions they receive. நீங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அதை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செயல்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு டவுட் இருந்தா யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஏற்கனவே எழுதி வச்சதை பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருங்க? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் சரி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எல்லா சில்ட்ரனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும், உங்களுடைய வயதானவங்க சொப்பனங்களை பார்ப்பாங்க. உங்கள் வாலிபர் தரிசனங்களையும், உங்க வாலிபர்கள் விஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். என் ஸ்பிரிட்ல ஊத்திடுவேன். வானத்திலும் பூமியிலும் சரி ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். எத்தனை பேர் அதிசயங்களை பார்க்க ரெடியா இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரலா அதிசயங்களை பார்க்க போறோம். நான் இனிமேல் வயிற்று வலி தலைவலிக்காக ஜெபிக்க போறதில்ல,
காலே இல்லாதவங்களுக்கு கால் வளரணும்னு ஜெபிக்க போகிறோம். அதிசயம்னா அதான் அதிசயம். சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதம் வேற, அதிசயம் வேற. இருந்தது ரிப்பேர் ஆயிருக்குது, அதுக்கு சரி பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணா அதுக்கு பேர் அற்புதம். ஆனா அதிசயம்னு சொன்னா இல்லவே இல்லை, ஆனா அது வந்துருச்சு, அதுக்கு பேர் தாங்க அதிசயம். அற்புதம் வேற. அற்புதம் வந்து ரிப்பேர் பண்றது. அதிசயம் வந்து உங்க காரு ஆக்சிடென்ட் ஆகி அப்பளமா நொறுங்கிருச்சு, ஆனா அடுத்த நாளே உங்களுக்கு புது காரு சாவியை கொண்டு வந்து கொடுக்கறாங்க, அதுதாங்க அதிசயம். பழச டிங்கர் பண்ணி கொடுக்கறது அற்புதம். பரவாயில்லையே, நல்லா பண்ணிட்டீங்களே, அப்படி இருந்துச்சே, இது எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களே, அது அற்புதம். கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காணப்பட போகிறார். authority to shape cities and nations. வாசிங்க மேல யோவேல் 2:31 வாசிங்கம்மா. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சரி, சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். ஓகே. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யோவேல் 2:32 அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய அப்பொழுதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்பொழுது? யோவேல் 2:32 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, எந்த ஊரு ஜாதி என்ன இடம் குலம் என்ன கோத்திரம் யாரா இருந்தாலும் சரி, இட் இஸ் a global phenomenon. இஸ்ரவேல்ல இருக்கிறவங்க இல்ல, உலகத்தின் எந்த மூலையில இருந்து அவருடைய பேரை கூப்பிட்டாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எங்கெல்லாம் நடக்குமா? சியோன் பர்வதத்துல, எருசலேம்ல கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருக்கிறவர்களிடத்தில் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எல்லாரும் சொல்லுங்க, லோக்கல் became global. நீங்களும் நானும் குளோபல் சிட்டிசன்ஸுங்க. பாஸ்போர்ட் நமக்கு இந்தியா கொடுக்கலாம், ஆனா கர்த்தர் சொன்னாரு ஜாதிகளை தருவேன். கிளைம் பண்றவங்கள கையை உயர்த்தி அசைச்ச ஜாதிகளை கேளுங்க பாப்போம். ஆஸ்க் ஃபார் தி நேஷன்ஸ். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், சில பிசினஸ் பீப்புளை இன்டர்நேஷனல் பிசினஸ் பீப்புளா மாத்த போறாரு. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், சில பேரை கர்த்தர் உங்க வேலையில ஏசியாவுக்கும் குளோபல் தலைவனாகவும் ஹோல் வேர்ல்டுக்கும் உங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு, உயர்த்த போகிறாரு. திஸ் இஸ் யுவர் டைம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அமெரிக்காவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல இன்னைக்கு இந்தியர்கள் உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? சிஇஓஸா உட்கார்ந்துருக்காங்க. கூகுள் சிஇஓ யாரு? ஐபிஎம் உடைய சிஇஓ யாரு? அமெரிக்காவில் இருக்கிற டாப் நிறுவனங்கள்ல இன்னைக்கு இந்தியன் சிஇஓஸ் இருக்கிறாங்க. திஸ் இஸ் இந்தியாஸ் டைம். இது இந்தியாவின் நேரம், இது இந்தியர்களின் நேரம். உலக பிரகாரமான கம்பெனில மட்டும் இல்ல, உலக பிரகாரமா இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கு முன்னாடியும் இந்தியாவிலே கர்த்தர் ஊற்றுகிற அந்த ஆவியின் பின்மாறி மழையில சபைகளும் ஊழியர்களும் விசுவாசிகளும் எழும்பி உலகத்துக்கே எடுத்துக்காட்டாய் மாற போகிறார்கள். அல்லேலூயா. சத்தம் அவர் அல்லேலூயா. பக்கத்துல உங்களை தொட்டு சொல்லுங்க, குளோபலா மாறுங்க. சத்தமா சொல்லுங்க, குளோபலா மாறுங்க. ஹல்லேலூயா. முன்னாடிலாம் நமக்கு மேக்சிமம் என்னங்க நமக்குடைய எதிர்பார்ப்பு இருக்கும்? நம்ம இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும். எங்க அப்பா அம்மாலாம் இருக்கும் போது உங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பே, கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கணும்னா மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ரயில்வேல இருக்காரா? உடனே கொடுத்துடலாம். பேங்க் வேலையா கொடுத்துடலாம். என்ன பண்றாரு? அவரு இதுல ஒர்க் பண்றாருங்க, கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாரு. ஓ ஓகே, பொண்ணு கொடுத்துடலாம். ஆனா இப்ப இதெல்லாம் சொல்லி பாருங்க, எவனும் கொடுக்க மாட்டேன்றான். இப்ப என்ன வேணும்? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? ஐடில இருக்கிறார். ஐடி. மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அமெரிக்காவில் இருக்க. ஓ அமெரிக்கா. அங்க போன உடனே நம்ம மக்களுடைய மொழி கூட மாறிடுது. இங்க இருக்கிறவங்க என்ன போய் நீ வந்துக்கினே, அங்க போன உடனே brother, would you like to have pasta? என்னடா ஒரு நாக்கல கொஞ்சம் வளருது. I become American brother. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், ட்விட்டர்னுடைய டாப் சிஇஓ பரக் அகர்வால், ஐபிஎம் அரவிந்த் கிருஷ்ணா சிஇஓஸ், அடோப் உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ற அடோபுடைய தலைவர் சந்தனு நாராயண், மைக்ரோசாஃப்டுடைய தலைவர் சத்யா நடேலா,
மைக்ரான் அப்படின்ற வேர்ல்டு நம்பர் 1 டெக்னாலஜி சஞ்சய் மெஹ்ரோத்ரா. மாஸ்டர் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, மாஸ்டர் கார்டு, அதனுடைய CEO அஜய் பால் சிங் பங்கா. இவங்க எல்லாருமே வந்து இந்தியர்கள். இன்னைக்கு குளோபல் கம்பெனிஸ்ல ஹெட்டா இருந்து உலகத்தையே நடத்துறாங்க. அப்போ இனிமேல் பென்னி ஹின்னும் பில்லி கிரஹமும் கிடையாது, நம்ம ஊரு சுப்பிரமணியம் ஆல்வின் தாமஸ் தான் நடத்த போறார். உங்களுக்கு ஆசையா இருந்தா உங்க பேரை போட்டுக்கோங்க சாமி. உலகம் நமக்கு முன்னாடி ஒரு முன்னோடியா போய் காமிக்குது. திஸ் இஸ் இந்தியாஸ் டைம். எத்தனை பேர் புரிஞ்சவங்க? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்றீங்களே, பக்கத்துல கேளுங்களேன். ஐ ஆம் சாரி. நீங்க என்ன பண்ணிட்டீங்க இது வரைக்கும்? நீங்களும் நான் என்ன பண்றோம்? ரொம்ப மட்டமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நமக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்து ஃபயரை குளோபலா பத்த வைக்கிறேன்றாரு. நம்ம அவர்கிட்ட போய் மத்திப்பட்டிக்குதா, வத்திப்பட்டிக்குதா, வத்திப்பட்டிக்குதா ஆண்டவரே, வத்திப்பட்டிக்குதா, மேட்ச் போட்டிருக்குதா, ஐயோ வத்துப்பட்டி இல்லையே ஆண்டவரே, வத்துப்பட்டி இல்லையே, எனக்கு வத்திப்பட்டிக்கு கொடுங்க ஆண்டவரே, வத்துப்பட்டியில் குச்சை போட்டு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் குச்சா, நான் உனக்கு பரலோகத்திலிருந்து டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து உன்னை பெரிய அக்னி ஜுவாலையா மாத்தி உலகத்துக்கே சாட்சியா வைக்க போறேன். ஜெயம் கொள்கிறவன்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் கொள்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஜாதிகளின் மேல் அதிகாரம் எடுக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் என்ன மாதிரி மாறிட்டாங்கன்னா, அவங்கள வரும் போதே பார்த்த உடனே அவங்க அடையாளமே, இந்த ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன மாதிரி மாத்திருச்சுன்னா, அவங்களை பத்தி சொல்றவங்க என்ன சொன்னாங்க? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள். உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வந்துட்டான்பா கோடம்பாக்கத்தை கலக்கிறவன். ஓ ஆல்வின் தாமஸ், அந்த வடபுள்ளியில் ஏதோ பிரச்சனை வந்துச்சு அவரா? எனக்கு இது மாதிரி வேண்டாம். எனக்கு இப்போ குளோபல் பிசாசெல்லாம் ஓடி ஓடி அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ப்ரமோஷன் தராரு, இன்னைக்கு ப்ரமோஷன் தராரு. நீங்க இந்தியாவில் இருக்க குக்கிராமத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு உங்க விசிட்டிங் கார்டை மாத்த போறாரு, உங்க ஐடென்டிட்டியா மாத்த போறாரு. இந்த பென்டிகாஸ்ட்ல கர்த்தர் சபையை தலையா மறுபடி ரெஸ்டோர் பண்ண போறார். Somebody said hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்தை கலக்குறவங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Come on somebody. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இங்கேயும் வந்துட்டாங்க. உலகத்தை கலக்குறவங்க பாயுங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? யார் இந்த உலகத்தை கலக்குறவங்க? இயேசு என்ன நாமத்தை சொல்லி இவங்க எல்லாம் பல பேரை ரட்சிப்புக்குள் நடத்துறாங்க. 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. இவங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகள் கலங்க பண்ணினார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, க்ளோ குளோபல். கோ 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 கோ. க்ளோவும் சொல்லல, க்ளோ குளோபல்னு சொல்லலாம். கோ குளோபல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தேசங்களை தர போறாரு, கர்த்தர் தேசங்களை தர போறாரு. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்கு பிளேன் கொடுப்பாரு. பாஸ்டர் கொஞ்சம் ஓவரா இல்ல, சர்ச் வாங்குறதுக்கே நமக்கு லேண்ட் இல்லை, லேண்ட் வாங்குறதுக்கே நமக்கு காசு இல்லை. நான் கேட்குறேன், இனிமேல் லேண்டுக்காக ஜெபிக்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமேல் சென்னை சிட்டியே நமக்கு சொந்தமாக மாற போகுது. சிட்டியே கேட்டு வாங்கிட்டோம்னா சிட்டியில எங்க வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பில்டிங்க. சிட்டியே நமக்கு சொந்தமாக போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தான் கையில இருந்து பறிக்கிறதுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊத்துனாரு. ஆதாம் இழந்ததை மனுக்குலம் திரும்பி பெற்றுக்கொள்ள ஆவியானவரை. What happened in the Garden of Eden? ஏதேன் தோட்டத்தில் அவர் நாசியில ஊதுனாருங்க. அந்த சுவாசத்துல 2 உள்ள வந்துச்சு. ஒன்னு மாம்சத்தை வாழ வைக்கிற ஜீவனுக்குரிய சுவாச காற்று, மற்றொன்று ஆவியானவர், நிரந்தரமாய் உள்ளே இருக்கக்கூடிய மகிமையின் ஆவியானவர். பாவம் செய்த போது துக்கத்தோடு அவர் வெளியே போயிட்டார். ஆண்டவர் பார்த்தார், எப்படிடா என் பிள்ளைங்களுக்கு திருப்பி தரது? சரி ஒன்று பண்ணுவோம், நம்முடைய குமாரனை அனுப்புவோம். குமாரனை பார்த்து கேட்ட, நீங்க போறீங்களா? குமாரன் சொன்னா, நான் போறேன். என்ன பண்ண போறீங்க? நான் போய் என் ஜீவனை கொடுத்து அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துறதுக்காக மேல உங்ககிட்ட கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இண்டிவிஜுவலா இருக்கிறத, லோக்கலா இருக்கிறத குளோபலா
ஆதாம் ஒருவனா இருக்கும்போது ஒரு ஆவி ஊதப்பட்டது. இப்ப இவ்வளவு பேர் ஆயிட்டாங்களே, இவ்வளவு பேருக்கும் ஒரு குளோபல் அனாயிண்டிங் தேவை. அப்படின்னா நம்ம ஆவியானவரை நான் அவங்களுக்காக வரிச்சு மேல வந்து உங்ககிட்ட கொடுக்கிறேன். நீங்க அதை என்ன பண்ணுங்க, வாங்கி எல்லாரும் மேலயும் ரிலீஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை தட்டி மறுபடியும் சொல்லுங்க, கோ குளோபல், கோ குளோபல். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இனிமேல் கிறிஸ்டியன் பிசினஸ் பீப்புள் பெரிய பெரிய கம்பெனியா ஓன் பண்ணணும். நான் தைரியமா சொல்றேன், அம்பானியை விட நீங்க பெரிய ஆளா வரணும். பிசினஸ் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. உலக ஐஸ்வர்யங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. ஏன்னா முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை, everything shows that the latter glory will be greater. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் அசைய பண்ணுவேன்னு சொன்னார். எதை அசைய பண்ணுவேன்? 7ஆம் வசனம் சொல்லுது, ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு பூமியையும் சமுத்திரத்தையும். அடுத்தது வாசிங்க 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். he will shake the nations, the people. அப்புறம் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். அவர் வருவாரு. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த மகிமையின் ஆண்டவர்? சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் யாரு? இயேசு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் வந்தா என்ன வருவாரு? கூடவே ஆவியானவரை கொண்டு வருவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ரத்தம் உடம்பு விட்டு போச்சுன்னா மூச்சு காத்து நின்றுது, மூச்சு நின்னா ரத்தம் உறைஞ்சிருது. புரியலையா? இயேசு வந்தா ஆவியானவர் வருவாரு. இயேசு உங்களை விட்டு விலகிட்டா ஆவியானவரும் போயிடுவாரு. உங்களுக்கு தேவை ரத்தம், உங்களுக்கு தேவை ஆவி. அவர் வயத்துக்கிட்டீங்கன்னா அவர் நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவானா. என்ன அர்த்தம்னா, இழந்த ஆவியை கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்துருவார். அதனால்தான் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தப்பட்ட போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு காரணமே, எம்பவர்மெண்ட் கிறிஸ்டியனுக்கு எப்போ வரும்னா ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகுதான். நீங்க குளோபலா மாறணும்னா பென்டெகாஸ்ட்ல நடந்தது புரிஞ்சுக்கணும். ஆதாமுக்குள் ஊதுன அதே ஆவிய பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லாரும் மேலயும் 120 பேர் மேல கொண்டு வந்து அங்க எருசலேம்ல பல தேசத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. வாட், suddenly these Galileans are speaking in our languages. அவங்களுக்கு புரியல. படிக்காதவங்க, மீன் பிடிக்கிற தொழிலை உடையவர்கள், இவர்கள் எப்படி ஐயா எங்க லாங்குவேஜ் பேசுறாங்க? The global community is amazed at a handful of people after the anointing. இன்னையில இருந்து உலகமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமா இன்னைக்கு நம்ம மேல கர்த்தர் ஆவியை ஊத்த போறாரு. தனக்குன்னு சுவிகரிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, குளோபல். எத்தனை பேர் குளோபல் ஆக போறீங்க சொல்லுங்க. நீங்க எந்த கம்பெனில வேலை பண்றீங்களோ அதே கம்பெனியை நீங்க வாங்க போறீங்க. நடக்குமா நடக்காதா? நடக்க வைப்பாரா வைக்க மாட்டாரா? தேவனால கூடுமா கூடாதா? தேவனால கூடும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? authority to reap harvest fields of the nations for Jesus. அப்போஸ்தலர் 2:21ல என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:21 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். பாருங்க, அங்க எழுதுனதை இங்க திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. பாருங்க, தேவன் உரைத்திருக்கிறாரே. அப்படி நாமத்தை தொழுது கொள்கிறவன், ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றாருல்ல, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அந்த குளோபல் பினாமினன் ஏற்கனவே ஏசாயா பார்த்துட்டாரு. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல
உள்ளவர்களே, எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் என்னைக்கு நிறைவேறுச்சுன்னு சொன்னா பெந்தேகோஸ்தே நாள்ல தான் இதனுடைய நிறைவேறுதல். அது வரைக்கும் நடக்கல. குளோபலா என்னைக்கு கர்த்தருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய ரட்சிப்பு மாறினதுன்னா பெந்தேகோஸ்தேல ஊத்துனாரா, லோக்கல் எல்லாம் குளோபலா மாறிடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இன்னும் தர லோக்கலாவே இருக்கிறீங்களே. சொல்லுங்க, தர லோக்கலாவே இன்னும் நம்ம பிஹேவ் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எனக்கு எப்படியாவது இந்த 2 வீலரை கொடுங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஆண்டவரே அந்த பைக் லோனை சாங்ஷன் பண்ணுங்கப்பா, எனக்கு எப்படியாவது அந்த கார் வாங்கணும்ப்பா. நான் சொல்றேன், கார் ஃபேக்டரியை கேளுப்பா. அப்பா, ஆண்டவர் உனக்கு கார் ஃபேக்டரியவே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீ ஒத்த காருக்கு உனக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ராஜாக்களா மாத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன நினைச்சாலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து he promised it. அவர் சொன்னார், wait for the appointed time. குறித்த காலத்துக்காக வெயிட் பண்ணுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சென்னையில மட்டும் சாட்சியா இருக்க சொன்னாரா? மூலைக்கடையில் மட்டும் நீங்கள் மூளைக்கல்லாக இருங்கள் சொன்னாரா? கண்ணம்மாப்பேட்டையில் மட்டும் நீங்கள் சாட்சிகளாக இருங்கள், வில்லிவாக்கம் தொகுதியில் மட்டும் சாட்சிகளாக இருங்கள், மத்திய சென்னை பகுதியில் மட்டும் சாட்சிகளாக இருங்கள். இல்லை இல்லை, நீங்கள் செங்கல்பட்டில் மட்டும் சாட்சிகளாக இருங்கள் சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை குளோபலா மாத்த போறேன். எருசலேம் சிட்டி, யூதயா ஸ்டேட்டு, சமாரியா ஸ்டேட்டு, பூமியின் கடைசி பரியந்தம் வேர்ல்டு. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூமியின் எல்லைகளை அவர்கிட்ட கேட்க போறோம். நான் ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, இதுவரைக்கும் வந்த எல்லா உலக பிரசித்தி பெற்ற எல்லா விதமான பேண்டமிக் இது லோக்கலா தான் வந்திருக்குது. கொப்பளம் வந்துச்சு, எகிப்துக்கு மட்டும் தான் வந்துச்சு. மூல நோய் வந்துச்சு, யாரு? உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்தாங்கல்ல, அத்தனை பேருக்கும் அடிச்சு. குளோபல் பேண்டமிக்கா இது வரைக்கும் ஸ்பானிஷ் ஃப்ளூ கூட போகலங்க. குளோபல் பேண்டமிக்கா ஃபர்ஸ்ட் டைம் மாறினது கொரோனா வைரஸ் தான். உலகத்தையே அசைச்சது. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, உலகத்தையே ஒரு வைரஸ் அசைக்கும் என்றால் உலகத்தை ஏன் பரிசுத்த ஆவியானவரால் அசைக்க முடியாது? கையை தட்டி வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் இந்த பெண்டிகாஸ்டை என்னவா பார்க்கிறேன்னா, இது 3வது நாள். 2020வது வருஷம் மார்ச் மாசம் வந்துச்சுங்களா கொரோனா? 20ல இருந்து 21 ஒரு வருஷம், 21ல இருந்து 22, இப்போ 22ல இருந்து 23. இது என்னுடைய 3வது நாள். செத்தது எதுவா இருந்தாலும் அது உயிரோடு எழும்புகிறது. இந்த 3வது நாள், இந்த நாள்ல நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உலகம் எங்கும் கடந்து போக போகிறது. உலகத்துக்கே சாட்சியா கர்த்தர் நம்மளை மாத்த போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இனிமேல் கோடிகளில் ஆத்தும அறுவடையை பார்க்க போறோம். லட்சக்கணக்கானவர்கள் சபைக்கு வர போறாங்க. கர்த்தர் ஏன் நமக்கு டிலே பண்றாருன்னா, நம்ம எங்கடா சின்னதா கட்டிட்டு அதுக்கு பிறகு ஆட்கள் வந்த பிறகு, ஆண்டவரே நாங்க கொஞ்சம் பொறுத்திருந்தோம்னா பெரிய சபைக்கு போயிருப்போமே, நாங்க தவறு பண்ணிட்டோமே, நாங்க முட்டாள்தனமா பண்ணிட்டோமேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்காம எடுத்த உடனே தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் நமக்கு முன்னாடி நிற்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? This is the season of new birthing. It's a season of new birthing.
It's a season of Pentecost, is a season of new birthing. சபை பிறந்ததே பெந்தேகோஸ்ட்ல தாங்க. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், உங்ககிட்ட ஏதோ ஒன்னு பிறக்க போகுது, அது குளோபலா மாற போகிறது. I prophetically speak birthing of churches, finances, properties, resources for ministries. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய தேசத்தையே கர்த்தர் திருத்தி அமைக்க போறார். தேசத்துல இதுவரைக்கும் பணமும் பொருளும் பதவியும் தான் பெருசுன்னு சொல்லி சத்துரு காண்பித்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை சபைக்கு கையில கொடுத்து, என் நாமம் தான் பெரியதுன்றத இந்த பூமியிலே அவர் நிரூபிக்கத்தக்கதாக அதிகாரத்தை மறுபடியும் சபைக்கு தந்து, ஹல்லேலூயா. Greek word in the New Testament for restore is apokatiastasis. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நியூ டெஸ்டமெண்ட்ல ரெஸ்டோரேஷன், ஹீப்ரூல அருக்கா, நியூ டெஸ்டமெண்ட்ல அப்போகாட்டிஸ்டாசிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீகான்ஸ்டிடியூட்னு அர்த்தம். ரீகான்ஸ்டிடியூட். கான்ஸ்டிடியூஷன் என்னங்க? கான்ஸ்டிடியூஷன் என்ன? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன் அல்ல, குளோபலா ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று போட்டு வச்சிருக்குது. உலகம்னா இப்படிதான் இருக்கும், நீ ஊசி போடணும், நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உலகம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, சபை மூலமா ஒரு கான்ஸ்டிடியூஷன் கொண்டு போறார். என்ன தெரியுமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நோக்கி பார், உனக்கு ரட்சிப்பு. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நோக்கி பார்த்தா ஆண்டவர் நிச்சயமா நம்மள ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. He is going to restore the things the way it was originally meant to be. நிறைய கெட்ட குமாரர்களை மறுபடியும் சபைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். நிறைய வழி தப்பி போனவங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் சபைகளை மட்டுமல்ல, பட்டணங்களையே மறுபடியும் கர்த்தர் ரீகான்ஸ்டிடியூட் பண்ண போகிறார். நேஷன்ஸ், நம்ம இந்தியாவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாருங்க. சீக்கிரமா நீங்க பாப்பீங்க, சைனாவை விட அமெரிக்காவை விட இந்தியா உலக நாடுகளின் தலை சிறந்த நாடாக மாற போகிறது. ஆனா இந்த மறுவப்படுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறது சபையை தான். Church is the solution for the end times. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் ஒன்னு சொல்ல போறேன், எல்லாரும் ஒரு ஆமென் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெடியா இருக்கீங்களா? Jesus never fails. Hallelujah. Hallelujah. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இன்னைக்கு சபையை அடிக்கலாம், உடைக்கலாம், சபைக்கு விரோதமா என்ன வேணா பண்ணலாம். சைலண்டா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த பெந்தேகோஸ்துல ஒரு மாற்றம் வரப்போகிறது. நீங்க செய்ய முடியாத அற்புதத்தை, அடையாளத்தை சபை செய்ய போகிறது. நீங்க தர முடியாத தீர்வுகளை சபை தரப்போகிறது. கிறிஸ்தவ அரசியல்வாதிகளை கர்த்தர் பார்லிமெண்ட்ல எழுப்புவார். கிறிஸ்தவ போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ், டிஐஜிகளை கொண்டு வருவார். சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி உலகத்தை அசைக்க போறாங்க. பெரிய கம்பெனிஸ்ல பைபிள் வாசிக்க போறாங்க. பெரிய கம்பெனி சிஇஓஸா கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றவர்கள் வருவார்கள். ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? ஒரு பென்டிகாஸ்டல் பாஸ்டர். இன்னொரு கண்ட்ரியில ஒரு ஏஜி பாஸ்டர் பிரசிடென்டா மாறி இருக்கிறார். ஆப்பிரிக்காவில் இருக்கிற எம்ல ஆரம்பிக்கும், அந்த மறந்துட்டேன். ஒரு கண்ட்ரியில, இஸ்ரேல்ல அவருடைய காரியத்தை குறித்து சொன்னாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனவொன்னே என்ன பண்ணார் தெரியுமா? சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டார், யார் வேணா லோன் எடுத்து இஸ்ரேலுக்கு போலாம். எல்லாரும் இஸ்ரேல் போயிட்டு வர்றதுக்கு அரசாங்கமே காசு கொடுத்து அனுப்பி வச்சுதுங்க. அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டோம், எங்க கவர்மெண்டே எங்களை ஸ்பான்சர் பண்ணி. எல்லாருக்கும் ஆசையா இருக்குல்ல, வரப்போகுது, வரப்போறாரு.
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேசத்துல எழும்ப போறாங்க, நீதிபதிகளாய் தலைவர்களா உட்கார போறாங்க. அந்த எழுப்புதல் இந்த பெந்தேகோஸ்துல நடக்க போகிறது. என் அன்பு சகோதரன் ஜான் ஜோசப்னு சொல்லி இருக்கிறார், வெற்றி ஊழியங்கள்னு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இப்போ நிறைய கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஐஏஎஸ்க்கு ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு, ஐபிஎஸ்க்கு ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க இனிமேல் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு காசு வாங்கிட்டு எங்கேயாவது செட்டில் ஆகி நான் என் குடும்பம் என் பிள்ளைங்க அவங்களுடைய பேஸ்பால் கேமு அவங்களுடைய ஃபுட்பால் கேம்னு இப்படி வாழ்றத சுயநலமாக வாழ்றத நிறுத்திட்டு நான் ஒரு தலைவனாக மாற போறேன், நான் தேசங்களுக்கு தலைவனாக மாற போறேன், நான் ஒரு குளோபல் கம்பெனி சிஇஓவா மாற போகிறேன், நான் ஆரம்பிக்க போகிற கம்பெனி குளோபலா மாற போகிறது. I want to become a global company and I want to lead many people to Christ. I want to build many churches. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Babylon, the world always wants to control you, but God wants to pour his anointing to liberate you. EMI ல இனிமேல் வாங்காதீங்க. Babylon will control you. EMI ல வாங்காதீங்க, EMI ல வாங்காதீங்க. ஆபிரகாம் வாங்கினாரா EMI ல? கர்த்தாவே எனக்கு ஒரு வீட்டை தாரும், நீ நேரா பஞ்சாப் நேஷனல் பேங்குக்கு போ, அங்கே அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுப்பாயாக, அங்கே 32 சைனை 2 தடவை போடுவாயாக, அதற்கு பிறகு அந்த 30 லட்சத்துக்கான வீடை வாங்கி 20 வருஷம் அதுக்காக வட்டி கட்டி அழுவாயாக. நீ அந்த வட்டி கட்டுவதற்காக அழுவாய், பேங்க் சிரித்துக்கொண்டே உன் நோட்டுகளை வாங்கி உள்ளே போடும். அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சிறுமைப்படுத்தவே சிறுமைப்படுத்துவேன் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரா? ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ கண்ணில் பார்க்கறதையெல்லாம் நான் தந்துடுறேன், நீ காலை வைக்கிறதையெல்லாம் நான் உனக்கு சொந்தமா தரேன், அதை நான் இஎம்ஐல தர மாட்டேன், கேஷுக்கு தர போறேன். இனிமேல் நீங்க பேங்க்ல சேர்த்து வச்சுதான் வாங்க போறீங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தலையா வச்சிருக்கிறாரு, வாளா இல்ல, மேலா வச்சிருக்கிறாரு, கீழா இல்ல. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோ குளோபல், கோ குளோபல். இன்னைக்கு கர்த்தர் பாபிலோனை விட்டு நம்மளை வெளியே வர சொல்றாரு, அதுக்கு தான் ஆவியை கொடுக்க போறார். எத்தனை பேருக்கு ரெடியா இருக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசிங்களேன். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 3-5 சீக்கிரமா. வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 18:3-5. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வச்செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு நேரிடும்? பாபிலோனாகிய அந்த உலகத்தினுடைய வேசித்தனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய கோபாக்கினை பாபிலோன் ஆகிய உலகத்தின் மேல் வரும்போது அவளுக்கு நேரிடும் வாதைகளில் கொரோனாவில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இனிமேல் அவளோட கிரெடிட் கார்டுல கையெழுத்து போடாதீங்கள். அந்த பாபிலோன் உங்களிடத்தில் கிரெடிட் கார்டுக்காகவும் வீட்டுக்காகவும் உங்களிடத்தில் கையெழுத்து வாங்கி உங்களை அடிமைப்படுத்தி வைப்பாள். ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் மேலே போக வேண்டும் என்று நீங்கள் போக நினைக்கும் போது அந்த பேங்குக்காரன் சொல்லுவான், கடனை கொடுத்து விட்டு போடா. ஆண்டவர் சொல்வார், வாப்பா போலாம். உலகம் பாபிலோன் சொல்லும், போக முடியாது. அப்ப போயிட்டா இந்த கணக்கெல்லாம் யார் கட்டுறது? அவர் நீதி உள்ளவர், வேற வழி இல்லாமல் உங்களை விட்டுட்டு போயிடுவார். அந்தோடைய வருகையில போறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எல்லா கடனையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம், எனக்கு ஆண்டு ஒரு வெளிப்பாடா கொடுத்ததுனால நான் கடனை எல்லாம் அடிச்சு இனிமேல் கடனே வாங்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். நான் வீட்டை கட்ட போறது என் கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் என் வீட்டை கட்ட போறேன். அல்லேலூயா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கையெழுத்து போட்டால் எனக்கு லோன் சாங்ஷன், வீடு கிடச்சிரும். நாங்கள் அந்த வீடு எங்களுக்கு இப்போ இல்லாமல் போச்சுல, அப்போ கையெழுத்து போகிறதுக்கு போகிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, மறுபடியும் ஒரு லோனா?
மறுபடியும் இந்த பாபிலோன்ட சிக்க போறியா? டப்புனு யாரோ மூஞ்சில தண்ணி தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. தெளிவாயிட்டேன், போடவே இல்லை, தப்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தைரியமா சொல்றேன், இனிமேல் கடன் வாங்குவது இல்லை, நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல முடிவுன்னு சொல்றவங்க கையை தட்டி வாயை திறந்து கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, கடன் வாங்குவதில்லை. கிராஷ் அனாயிண்டிங். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதான் பிந்தின ஆலயத்தின் மகிமை. வெள்ளியும் என்னுடையது. இப்போ எத்தனை பேருக்கு அந்த பெரிய அந்த அனாயிண்டிங் வேணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, பெந்தேகோஸ்தேல என்ன நடந்துச்சு? நம்பர் 1 எழுதிக்கோங்க. Church was born. Daily souls were added. Number 2, Holy Spirit was poured upon all flesh, speaking in tongues. Number 3, signs and wonders began. அற்புத அடையாளங்கள். Number 4, backsliders became martyrs. Backsliders, வழுவி போனவர்கள் இரத்த சாட்சிகளாய் மாறினார்கள். Number 5, Satan started losing control. ஏனென்றால் இதுவரை எல்லாரும் மாம்சத்தில் போராடினவர்கள் ஆவியிலே போராடுகிறார்கள். Because men started to fight the battle in the spirit and Satan started losing control. அப்போ மறுபடியும் ஒரு பெந்தேகோஸ்து வர வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும்? நிறைய ஜனங்க அதை விட்னஸ் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? யூடியூப் வர வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டு தெருவை தாண்டி போனதே இல்லை. ஆனா யூடியூப் வந்ததுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ குளோபலா ஃபேஸ்புக் யூடியூப்ல லைவா போடலாம். நான் நினைக்கிறேன் இதுதான் பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் a global revival. சொல்லுங்க அல்லேலூயா. It needs to be happen to be witnessed by lot of people. எருசலேம்ல அன்னைக்கு பண்டிகை ஆசரிப்பதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன பண்டிகை? ஷவவுட் என்று சொல்லப்படுகிற அந்த வாரங்களின் பண்டிகை, feast of Pentecost or the feast of weeks. பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு இஸ்ரவேலர் 3 தடவை வரணும். அந்த கூடார பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையை மிஸ் பண்ணா அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாரங்களின் பண்டிகை. இந்த பெண்டேகோஸ்ட்ல நான் சொல்றேன், நிறைய பேர் மிஸ் பண்ணதை திருப்பி கொள்ள போறீங்க. நிறைய பேர் விட்டதை கர்த்தர் உங்களுக்கு மறுபடி தர போறார். நீங்க விட்டதெல்லாம் திருப்பி கொள்றதுக்கு இந்த பெந்தேகோஸ்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ அந்த ஆவி ஊற்றப்படும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பலன் அடைவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு வல்லமை வரும். சொல்லுங்க, வல்லமை. 2வது பலன். 3வது பரிசுத்தம். 4வது சாட்சிகளாய் மாறுவீர்கள். This is what is going to transform us. So இந்த அந்நிய பாஷை அடையாளம் காத்து வீசச்சு, சத்தம் முழக்கம் வந்துச்சு, அக்கினிமயமான நாவுகள், இதெல்லாம் இவங்களுக்கு மேல் நடந்தது. இவங்களுக்குள்ள நடந்தது என்ன? இவங்க எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. அப்போ empowerment of the church to become global was not in the exterior, was in the interior. அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு பேசின அந்நிய பாஷை தான் இந்த உலகத்தையே இன்னைக்கு தரை கீழாய் மாற்றி இருக்கிறது. இத்தனை சபைகள் பிறந்ததுக்கு, குளோபலா மாறினதுக்கு காரணமே அவங்க பேசின அந்நிய பாஷை. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்றீங்க. பக்கத்தை பார்த்து கேளுங்க, அந்நிய பாஷை பேசுறீங்களா? அந்நிய பாஷை பேசியிருக்கீங்களா? பேசி மறந்துட்டீங்களா? பேசுறீங்களா? டெய்லி பேசுறீங்களா? எவ்வளோ பேசுவீங்க? இல்லை பேசுற மாதிரி சும்மா மற்றவங்கள பார்த்து அதே மாதிரி மற்றவங்க எல்லாம் பேசும்போது அப்படியே சும்மா சில பேர் உண்மையா அந்நிய பாஷை பேசுறீங்களா? I am worried about the next generation. சபைகள்ல ஒரு காலத்துல அந்நிய பாஷைன்னா சும்மா சபையை தக 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 தகன்னு எரியும். அப்போ கூரை ஷெட்டு, ஏசி கிடையாது, பேண்டு, ஸ்பீக்கர் கிடையாது. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், எதிராளிலே பாதி பாஸ்டருடைய தொண்டையெல்லாம் கிழிச்சு கர கர என்ன பேசுவாங்க. எப்படி தம்பி இருக்கிறீங்க? ஏன்னா அந்த பாஸ்டருங்களுக்குலாம் மைக் இல்லைங்க. கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சு போயிருங்க. ட்ரம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், பேண்டு. அதுலதான் அல்லேலூயா தூதி மகிமை. அதை எப்படி அடிப்பாங்க தெரியுமா? அப்படியே சும்மா அந்த சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கையிலேயே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபுல் ரிதம் கொண்டு வருவாங்க பாருங்க. மேல ஒரு அபிஷேகம் இறங்கும். அன்னைக்கு லோக்கலா பாடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம்.
வல்லமை ஆனா அதுல ஒரு மகிமை இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சத்தமா மாறிடுச்சு. நம்மெல்லாம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ராஜதா வல்லமை உண்டு. கைதட்டு. அற்புத வல்லமை அப்படியே அவர் வாட்ச பார்ப்பாரு. பார்த்து அண்ணலும் நோக்கினாள், அவருடைய மனைவியும் நோக்கினாள். பாஸ்டர் நீங்க ரொம்ப நேரம் போற மாதிரி தெரியலையா? போலாமா? போலாம். சின்னவன் சண்டே ஸ்கூல்ல நீ கூப்பிட்டு வா, நான் இப்படி வண்டி எடுத்துன்னு வர. சர்ச்சுக்கு வந்தது 8:30 மணி, சர்வீஸ்க்கு 9:30 மணி. நிக்கிறது அவுட்ஸ்டாண்டிங் பிளேயரா பின்னாடி, போறதுக்கு முதல் ஆளா பேக தூக்கிட்டு கறி கடைக்கு ஓடுறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தருடைய சீவா மாத்துவார். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்த? எப்போ முடிப்பீங்க அதை சொல்லுங்க. ஐ அம் a global citizen. நான் போய் வீட்டுக்கு சீக்கிரமா போனேன். எதுக்கு? உலக தொலைக்காட்சிகளில் திரைக்கு வந்து இங்க ஆட்டுக்குட்டியை பார்க்கலான்னு சொன்னா தன்னை யார் வளர்த்து விட்டதுன்னு மறந்துடுறாங்க. தன்னை அந்த ஸ்தானத்தில் வச்சது யாருன்னு மறந்துடுறாங்க. பிஸ்னஸ் வளர்ற வரைக்கும் பாஸ்டர் சுத்தி வந்தவங்க எல்லாம் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே சபையை பத்தி எட்டி கூட பார்க்கறது இல்லை. எப்படி ஆண்டவர் குளோபலா மாத்துவார் சபையை? நீங்க தான் அவுட்ஸ்டாண்டிங் பிளேயரா மாறிட்டீங்களே. உங்களுக்கு தான் ஆபீஸ் நிறைய ஆயிடுச்சு. Why does God want the Pentecostal people to come together as one? அவங்க உங்களுக்கு ஊர் இல்ல, அவங்க உங்களுக்கு வீடு இல்ல. ஏன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாரு? ஒன்னா சேர்த்த போது என்ன நடந்துச்சுங்க? ஆவியை ஊத்துனாரு, ஒருமனப்பட்டு ஓரிடத்துல நின்று பேசினாங்க. ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேரு 5000 பேருன்னு. அடுத்த நாள் பார்த்தா முடவன், சப்பானி, கால் விளங்காது, சூம்பி போன கால், அவன் காலில் வந்து நரம்பே இல்லை, அவன் ஏஞ்சி ஓடுறான். எத்தனை பேருக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது? இனிமேல் வயிற்று வலி தலைவலி இல்ல, இனிமேல் கண்ணு வளரணும், செத்தமா உயிரோடு எழும்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆனா இதுக்கு முக்கியமானது அந்நிய பாஷை, அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்நிய பாஷை பேசணும். எல்லாரும் சொல்லுங்க ஆமே. இங்க பாருங்களேன், ஒரு விறகு இருக்குதுல்ல. எத்தனை பேர் இந்த கேம்ப் ஃபயர் போயிருக்கீங்களா? பட்டணத்தில் இருக்கிறவங்க. சரி, கிராமத்தில் வளர்ந்தவங்கலாம் விறகடுப்பு யாரெல்லாம் வந்து பற்ற வச்சிருக்கிறீங்க? விறகடுப்பு பாருங்களேன். ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறைக்கு விறகடுப்பெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறது? இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி. விறகடுப்புல நீங்க பற்ற வச்ச பிறகு வெளிச்சம் வரும், சூடு வரும், இன்னொன்று வரும். பற்ற வச்சவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் திருமலை நகரில் வில்லிவாக்கத்தில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க குடிசையில் இருப்பாங்க. அவங்க வீட்டில் நாங்கள் போய் விறகு வந்து பற்ற வைப்போம். அவங்க பாத்திரத்தில் தண்ணியை சுட வைப்பாங்க. மீன் குழம்பு பண்ணுறதெல்லாம் விறகு அடுப்பு தான். அப்போது நானும் என் தம்பியும் என் தங்கச்சியும் அங்கே விட்டுட்டு போவாங்க. எங்கள் அம்மா ஸ்கூல் முடிச்சு வர வரைக்கும் அவங்க வீட்டில் இருப்போம். அவங்க வீட்டு விறகு அடுப்பில் வந்து அவங்க எல்லாத்தையும் செய்யும்போது நான் போய் நிறைய நேரத்தில் என் தம்பி தங்கச்சிக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அம்மா, அந்த அம்மா பேர் ஷீலாம்மா சொல்லுவாங்க, அப்பா விறகு ஆல்வின், அந்த விறகு கொஞ்சம் அனல் மூட்டு ஒரு டீ போடலாம், சாயை போடலாம். அவங்க ஒரு மலையாளி, ஆனால் தமிழ் நல்லா அப்படியே மலையாள தமிழில் பேசுவாங்க. சாயம் ஒன்று போடலாம், போடு அது போய் பண்ணுவாங்க. ஸோ அந்த விறகை எடுத்து போட்டுட்டு அதை ஊதுன உடனே அக்கினி இருக்கும், உஷ்ணம் இருக்கும், கூடவே ஒரு சத்தம் வரும். கடமுடா கடமுடா கடமுடான்னு அது எரியும் போது ஒரு சத்தம் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அக்கினி இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா சத்தம் வந்தாதான் தெரியும். அபிஷேகம் இருக்குதுன்றது எப்படி தெரியும்? நீ ரிங்கா ரோச சொல்றியா, இல்ல அந்நிய பாஷை சொல்றியா, இல்ல ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சொல்றியா? எனக்கு எப்படி தெரியும்? ஆதி அப்போஸ்தல காலத்துல அபிஷேகம் பெற்றதுடைய அடையாளமே அந்நிய பாஷை. ரம்பாலா கசியாதரா ரபூடதலா லிபோனஷியந்தரா. இத பார்த்து தான் உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு. சத்தமா ஒரு அல்லேலூயா. நான் பேசுறது ஒரு பாஷைங்க. உலகத்துல எங்கேயோ இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் பேசுற பாஷையே அவனுக்கு புரியும். நான் வளரல,
ஆவியில நிரம்பி வெவ்வேறு பாஷையில அவங்க பேச தொடங்கினாங்களாம். உலகம் முழுவதும் இருந்து கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வந்த யூதர்கள் பார்க்கறாங்க, கலிலேயர்கள் படிக்காதவங்க, காலேஜுக்கு போகல, ஸ்கூலுக்கு ஒழுங்கா படிக்கல, எப்ப பார்த்தாலும் மீன் பிடிக்க போயிடுவாங்க, இவங்க நம்ம பாஷையை இவ்வளவு சரளமா பேசுறாங்களே. ஃபர்ஸ்ட் ரிவைவல்ல வர வேண்டியது ஆச்சரியம். நம்மளை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது அந்நிய பாஷையில பேச வேண்டும். Where is the tongues in the church? Where is the tongues in the church? சபையில முந்தியெல்லாம் எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுவோம் தெரியுமா? பேசணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? அதன் அடையாளமான அந்நிய பாஷை இருக்குதா? சொல்லுங்க ஆமே. அப்போஸ்தலர் 10:46 வாசிக்க சீக்கிரமா, டக்கு டக்குன்னு வாசிப்பா. அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில பேச போறோம். கம் ஆன். பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். வாவ், மேல வாசிங்க. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரு, எங்க நடந்துச்சு? அப்போஸ்தலர் 10 எங்க நடக்குதுன்னு தெரியுமா? கொர்நேலியுடைய வீட்டுல. யார் இந்த கொர்நேலியோ? அவன் ஒரு 100க்கு அதிபதி. He is not a Jew. ஆனா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, இந்த மாதிரி ஒரு மனிதன் உங்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பான். அந்த தரிசனத்தை பெற்ற அதே தரிசனத்தை பேதுருக்கு ரிப்பீட் பண்ணி கர்த்தர் பேதுருட்ட காமிச்சு சொல்றாரு, ஒரு துப்பட்டாவை வானத்திலிருந்து இறக்கி பசியா இருக்கும்போது எழுந்து அடித்து புசின்றாரு. இவர் சொல்றாரு, ஐயோ தீட்டுள்ளது, இல்லப்பா செய்யின்றாரு. 2வது சொல்றாரு. அப்பதான் இவருக்கு புரியல, புறஜாதிகளுக்கு கர்த்தர் சுவிசேஷத்தை கொண்டு போக சொல்றாருன்னு. இவர் அது வரைக்கும் குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா குளோபலா போப்பா, நான் இனிமேல் இத்தாலியிலிருந்து வந்த கொர்நேலியுவை ரட்சிக்க போறேன். இத்தாலி படையிலிருந்து வந்த அந்த 100க்கு அதிபதியை நான் ரட்சிக்க போறேன், அவங்க ஃபுல் வீட்டையும் நான் ரட்சிக்க போறேன். இவர் போய் என்ன பண்றாரு, இவர்கிட்ட பேசுறார். அப்போஸ்தலர் 10:27 அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனான் அவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அதனால நீங்க என்ன கூப்பிட்ட போது நான் என்ன பண்ணேன்? எதிர் பேசாமல் நான் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்துக்காக அழைத்தீங்கன்னு கேட்கிறார். அப்பதான் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி எனக்கும் ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்லி, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதெல்லாம் சொன்னாரு. சொல்லி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் இவர் என்ன பண்ணார்னா, இவர் பேச தொடங்கி, அந்த பாருங்க அப்போஸ்தலர் 10:34 பேச தொடங்கி எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. என்ன சுவிசேஷம்? 37 பாத்தீங்கன்னா, எங்க இருந்து? கலிலேயா முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. இப்போ அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமும் மாறிட்டாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போஸ்தலர் 10:39 பார்த்தீங்கன்னா, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எதுக்கு? உலகம் முழுவதுக்கும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் சொன்ன போது அவங்களுக்கு மேல என்ன நடந்துச்சுங்க? அப்போஸ்தலர் 10:44 Acts 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன இறங்கினாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்போ நான் பேசிட்டே இருக்கும்போதே உங்க மேல என்ன இறங்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சரி, அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ன்றதுக்கு என்னது, என்ன அடையாளம் பாத்தீங்களா பிரதர்? எல்லாம் முடிய நிக்குது பாத்தீங்களா? புல் அரிக்குது பிரதர். பேசுங்க பேசுங்க. கர்த்தருடைய ஜாதிகளுக்கு கர்த்தருக்கு அப்படி கொடுப்பார். நீ தான் அடுத்த சியோ. நான் சொல்றது உங்களுக்கு புல்லரிக்கிறதுக்காக சொல்லங்க. நீங்க ஆவியானவரை உள்வாங்கி உங்க வாயிலிருந்து இன்னைக்கு என்ன வந்துச்சா வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும், வாவ்
பேதுருவோட கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் குளோபலா புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை பார்த்து பிரமித்தார்கள். சபையை பார்த்து உலகம் ஆச்சரியப்பட்டது போதும், இனிமேல் சபை ஆச்சரியப்பட்டு உலகத்துக்கே சுவிசேஷத்தை கொண்டு போக ரெடி ஆகணும். யாருக்கெல்லாம் ஆப்பிரிக்காவை ஆண்டவருக்காக சொந்தமாக்கணும் ஆசை? கையை வைத்து அல்லையா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சீனா முழுசு இயேசுவை அறிந்து கொள்ளணும் ஆசையா இருக்குது? நான் இனிமேல் இந்தியாவை மட்டும் இல்ல, சீனாவையும் கேட்க போறேன், நான் நார்த் கொரியாவை கேட்க போறேன், நான் ஆப்கானிஸ்தானை கேட்க போறேன், நான் பாகிஸ்தானை ரட்சிப்புக்குள்ள நடத்த போறேன். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சவுதி அரேபியாவில் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய எழுப்புதல் அலைய கர்த்தர் கொண்டு வர்றத பார்க்க போகிறேன். I want to go global. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அதுக்கு தேவை confirmation of the Holy Spirit is speaking of tongues. ஃபர்ஸ்ட் ஆவியானவருடைய உள்வாங்குதலுக்கு அடையாளமே அந்நிய பாஷை. ரெண்டாவது, அவரை ஆராதிப்பதற்கும் அந்நிய பாஷை தேவை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15-17 வாசிக்க பார்க்கும்போது, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் சோ அப்ப ஜெபிக்கிறதுக்கும் எனக்கு அந்நிய பாஷை தேவை, எனக்கு பாடுறதுக்கும் அந்நிய பாஷை. எத்தனை பேருக்கு பாட்டுல அந்நிய பாஷையில பாடணும்னு ஆசையா இருக்கு? இப்போ பாட போறோம். Are you ready? Are you ready? இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பாட போறோம். அடுத்தது மூணாவது, அந்நிய பாஷை என்ன பண்ணணும்னு சொன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 3-9 வாசித்து பார்க்கும்போது, இது உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை எடிஃபை பண்ணும், பக்தி விருத்தி உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப நீங்க நிறைய அந்நிய பாஷை பேசணும், உங்களுக்குள்ள என்ன வருங்க? பக்தி விருத்தி. பக்தி என்ன ஆகும்? விருத்தி ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த அந்நிய பாஷை வேணும் இன்னைக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. அப்படிதான் அவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனாலும் என்ன சொல்றாரு? சபையில அந்நிய பாஷைய நீங்க பேசும்போது அதுக்கு வியாக்கியானம் கொடுங்க. ஆனா அந்நிய பாஷை அதுக்கு நான் எதிர்த்து சொல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை காமிச்சிட்டு சபையில் அந்நிய பாஷையே பேசுறதில்ல, தனியா பேச மாட்டாங்க, அவுட்ஸ்டாண்டிங் பிளேயராகவே இருக்கிறது. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை எடிஃபை பண்ண விரும்புறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா இன்டர்செஷன்ல பிசாசுக்கு புரியாத ஒரே பாஷை அந்நிய பாஷை. தேவனோடு ரகசியங்களை பேசுகிற பாஷை அந்நிய பாஷை. மந்திரவாதிக்கு தெரியாத பாஷை அந்நிய பாஷை. நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும், அப்படியானா தூதர் பாஷை என்று ஒன்று இருக்கிறது, தேவனோடு பேசுகிற ஒரு பாஷை என்று இருக்கிறது. பிசாசு துரத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கர்த்தர் கியரை மாற்ற சொல்லுவார், நீ என்கிட்ட அந்நிய பாஷையில பேசு. நான் என்ன பண்றது, இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் அந்நிய பாஷையில கர்த்தர்ட்ட சொல்லுவேனா, அடுத்த நிமிஷம் அது அப்படியே சொல்லுவோம், ஐயோ தாங்க முடியல, பேசாத, நிறுத்தணும். ஏன்னா அந்நிய பாஷையில பேசுறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு அப்படி பேசணும்னு விரும்புறீங்க? சோ அந்நிய பாஷை எதுக்கு சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1, confirmation of the Holy Spirit. Number 2, adoration of the Holy Spirit, adoration of God. Number 3, edification. Number 4, intercession. எழுமினிக்கலாம் வாங்க. நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி. இப்போ நம்ம எல்லா ஆவியின் அபிஷேகத்தை மணல் மூட்டும்படி மனோஜ் ஆசீர்வாதம் பண்ண வந்து ஜெபித்துல நடத்த போறாங்க. நம்ம அடுத்த 15-20 நிமிஷம் இன்னைக்கு ஒரு அந்நிய பாஷை பேச போறோம். இன்னைக்கு ஒரு ஃபயர், இன்னைக்கு ஒரு அக்னி, இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் அநேகருடைய கையில் இருக்கிற பட்டயத்தை புதுப்பிக்கிறத பார்க்கிறேன். அநேகர் சிரசின் மேல ஒரு பயங்கர அக்கினி இறங்கி இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவருடைய அக்னி இந்த இடத்துல கொழுந்து விட்டு எரிகிறத பார்க்கிறேன். சில பேருக்கு இன்னைக்குதான் நீங்க யாருன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. கொஞ்ச நாளா பிசாசு உங்க கண்ணில் மறைச்சிட்டான், உங்களை தோல்வியாவே காமிச்சிட்டான். ஆனா உண்மையில உங்க பத்தி அவனுக்கு பயங்கர பயம்.
நீங்க எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட மாட்டீங்களான்னு சொல்லி தோல்வி எண்ணங்களை காமிச்சு செத்து போயிரு, சீக்கிரமா செத்துருவ, உனக்கு வியாதி, உனக்கு யாருமே உன்னை பிடிக்கல, உனக்கு பத்தியா கல்யாணம் ஆகல, உனக்கு பத்தியா வேலை கிடைக்கல, உனக்கு பத்தியா இது நடக்கல, உனக்கு பத்தியா எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லை, பத்தியா மற்றவங்களுக்கு எல்லாம் வீடு இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, பத்தியா மற்றவங்களுக்கு எல்லாம் அது இருக்குது இது இருக்குது, உனக்கு இது இல்லை உனக்கு அது இல்லைன்னு சொல்லி சபையே உன்னை பொய் பேசி உன்னை ரொம்ப கேவலமா வச்சிருக்கிறான். இன்னைக்கு அந்த பொய்யெல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் உடைக்கிறேன். உனக்குள்ள ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது, உனக்குள்ளே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற என்ன இருக்கிறது. You have the anointing to appoint the kings. நீ யார சொல்றியோ அவங்களை கர்த்தர் தேசத்துல ராஜாவை வைப்பாரு. நீ யார சொல்றியோ அதை நிறைவேற்ற கர்த்தர் ரெடியா இருக்கிறார். திருச்சபையே, நீ பலவீனமான பாண்டம் அல்ல, நீ வல்லமையின் தேவ துருகம். அவருடைய அடையாளம் இந்த சமுதாயத்தை அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அசைக்க தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். சபையே, நீ ஒடுக்கப்பட்டவன் அல்ல, நீ தேசத்துக்கு எடுத்து காட்டாய், மலை மேல் இருக்கிற பட்டணமாய், ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் வழி நடத்தக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக கூட்டமாக இருக்கிறார். ஒன்று முன்னை சேதப்படுத்தாது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். You have to move in the spirit. You cannot just move in the flesh. இந்த மாம்சீக உறவுல உங்களை திசை திருப்பினவங்களை விட்டு வெளியே வந்துருங்க. Get out of all those relationships which separated you from the spirit connection. Who is leading you? Spirit or the flesh? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை ஆவியில நடத்த விரும்புறேன். I want to show you all the spirits. இந்த தேசத்தை சூறையாடுகிற பொல்லாத ஆவிகளை குறித்து நான் உனக்கு வெளிப்படுத்த விரும்புறேன். அவைகளை எல்லாம் உன் கையால நான் சங்கரிக்க போகிறேன். Thank you Jesus. நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். உங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் கலக்க போறார். உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9441415077 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. Alvin Thomas, அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும்
பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.